ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. அங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியூருக்கு வேலைக்கு போகிறதா அங்கே எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சொன்னதுமே இங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவமும் வந்துடுது. இந்த விஷயத்த கூட எனக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லலை, இப்போ வந்து நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பார்த்தீங்கன்னா அங்கே கோவமாக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா குமரன் பார்த்துக்கலாம், கங்கா இது மாதிரி தான் கோவப்படுவாங்க, நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் சரியாயிடும். நீங்கள் எதுக்காக இங்கேருந்து நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறீங்க, உங்கள் வேலைக்கு டெவலப்புக்காக போகிறீங்களா இல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. குமரனுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே ஆகிடுறாங்க, எதுவுமே சொல்லாமல். அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா எந்த பதிலுமே இல்லை. மறுநாள் பார்த்திங்கன்னா அங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் சாரதெல்லாமே பார்த்திங்கன்னா, தம்பி நீங்கள் வெளியூருக்கெல்லாம் போய் சம்பாதிக்கணுமா, நீங்கள் இங்கேருந்தே சம்பாதிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே பார்த்திங்கன்னா அங்கே சொல்கிறாங்க. உடனே அங்கே குமரன் என்ன சொல்கிறான்னா, அத்தை நான் அங்கே போனால் தான் எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இப்போ கங்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அது நல்லா பிறந்து அதை நல்லா நான் பார்த்துக்கணுன்னா இப்போ நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டுறாங்க. காவேரியுமே பார்த்தீங்கன்னா, மாமா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது அவசியம் தானா, நீங்கள் இங்கேருந்துனே அந்த அதை சம்பாதிக்கலாம் இல்லை, நீங்கள் அங்கே போய் தான் சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை சொல்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கல. காவேரி நான் இங்கேருந்து நான் கிளம்பணும், ஏன்னா அங்கே நான் இந்த ஆர்டரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் அங்கே போயிட்டு அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. இங்கே குமரன் நிவின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே விட்டு நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்குமே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இங்கே விஜய்க்கும் நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இங்கே நீங்கள் கூட இல்லைனா எங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா, நான் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன், எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக கில்ட்டி ஃபீலாக இருக்குது. ஏன்னா கங்கா ஆசைப்பட்டது எல்லாமே நான் வாங்கி தரணும், அவள் போதும் என்ற அளவுக்கு நான் வாங்கி தரணும். அப்படி நான் வாங்கி தரணும்னா நான் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்கிறாரு. பணம் வேணும் தான், ஆனால் உங்களுக்கு நிம்மதி வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். குமரன் பார்த்திங்கன்னா, ஆமாம் விஜய், அது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு பணம் இருந்தால் தான் நிம்மதியே வரும், அதுக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கு நான் அங்கே போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவினுமே பார்த்தீங்கன்னா, விஜய் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க முடிவு எடுத்து தான் நம்மக்கிட்ட எல்லா விஷயமே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் கங்கா தான் நம்ம இப்போ வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்கா. அதுவும் நான் போயிட்டுனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். கங்காவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவோம். நான் காவேரியை எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி அத்தையையும் இங்கே கங்காவையும் எல்லாருமே நான் நல்லா பார்த்துப்பேன், நீ பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனாவுமே பார்த்தீங்கன்னா, நிவின் யமுனா கூட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க கோபமாக இருந்தாலுமே இந்த விஷயத்த நம்ம பசுபதிக்கிட்டேயும் ராகினிகிட்டையும் நம்ம பேசிட்டு வரணும். ஏன்னாங்க அவங்க 2 பேர்கிட்ட பேசினா தான் அங்கே காவிரியும் விஜயும் கொஞ்சம் அவங்க அடக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சைடு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. உடனே இங்கே நிவின் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா, யமுனா நீ எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கே கிளம்புனா உங்களுக்கு என்ன, உங்கள் பையன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரா, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட உங்கள் பையன் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுவார், அது மட்டும் நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா, நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. இவனும் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே கொடுக்குறதில்ல, இவ்வளோலாம் எதுக்கு தான் இவன் கட்டினானோ, இவளை கட்டிட்டு வந்த நாள்லேருந்தே அவன் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை, இவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ராகினிக்கிட்டையும் பசுபதிக்கிட்டையும் நம்ம பேசி எப்படியாவது இங்கே காவேரிக்கும் இல்லை விஜய்க்கு எதனா ஒன்று பண்ணாதான் அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே போக மாட்டாங்க, இது நம்ம பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பிளான் போடுறாங்க. யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட போயிட்டு, எதுக்கு கங்கா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, எங்கள் வேலை விஷயமா தானே போகிறாரு, திருப்பியும் போயிட்டு செஞ்சுட்டு வந்துடுவார், நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும் உடனே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அவங்க இந்த விஷயத்த முடிவெடுத்தது கூட என்கிட்ட சொல்லலை, உடனே இப்போ நாளைக்கு கிளம்புறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னால் எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா, நான் இது மாதிரி வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன், அங்கே போனால் தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா அவர் அங்கேயே போட்டோம், ஏன்னா
என்கிட்ட எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா அவர் முடிவு எடுத்து தான் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. முடிவு எடுக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கன்சல்ட் பண்ணுறதில்ல. இது மாதிரி இருந்தால் எனக்கு அவர் மேலே கோவம் வருமா வராதாமா? அங்கே வளகாப்பு கூட பார்த்தீங்கன்னா 4 நாள் என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ண தவிர அவர் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணலை. அவர் ஆனால் அந்த டைமில் நான் அவரை நிறைய திட்டேன். அது தப்பு தான் என் மேலே. ஆனால் அவர் இப்போ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் திட்டிருப்போம். அவர் இது மாதிரி பண்ணுறதுனால தான் அவர் மேலே எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கங்கா, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, அவர் போயிட்டு கூடி சீக்கிரம் வந்துடுவார், அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் பேசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு நின்று இருக்காரு. நீ வந்து நல்லபடியாக சிச்சு முகத்தோடு நீ அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கங்காவை கூட்டிகிட்டு வராங்க. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். உடனே எங்கள் கங்கா, நீ வயிற்றில் வளர்கிற குழந்தையும் நீ நல்லா பத்திரமா இருங்க, அதே மாதிரி எதனா ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் எதுக்கு தான் இந்த முடிவை எடுத்தீங்கன்னு தெரியல. நான் திட்டனால நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்களா, இல்லை நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எந்த விஷயம் முடிவு எடுக்கிறதுனாலையும் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள். நீங்கள் இது மாதிரி உடனே முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி இப்படின்னு நான் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே இல்லைன்னா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வளகாப்புக்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 நாளுமே என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அதனால தான் உங்களை நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கமாகவும் திட்டேன். அதனால எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தாலுமே ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்கிட்ட கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா சொன்னதுமே எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா, கங்கா நான் வேலைக்காக தான் போகிறேன், நான் பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்க மாட்டேன், நான் அங்கே என் வேலை முடிஞ்சதும் நான் உடனே வந்துடுவேன். எனக்கு இப்போ கொடுத்த ஆர்டரை விட பெரிய ஆர்டராக கொடுத்துருக்காங்க, நாங்கள் போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு நான் கூடி சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே விஜயும் நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரனை விட்டுட்டு வரதுக்காக அங்கே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அங்கே குமரன், நீங்கள் திடீர்னு இது மாதிரி முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போர் அடிக்கும், நீங்கள் இல்லாமல் நாங்கள்லாம் எப்படி இருக்க போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினும் விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். உடனே குமரனுமே பார்த்தீங்கன்னா, விஜய் நான் எதனா ஒரு சூழ்நிலையில் இது மாதிரி அமையும், நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், நம்ம இப்படி கஷ்டப்படலைன்னா நம்ம வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. ஏன்னா கங்கா என்கிட்ட நிறைய சொல்லி என்னை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டா. அந்த கஷ்டத்தோட இதெல்லாம் ஒரு சாதாரண கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி குமரன், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நீங்கள் மனசு சங்கடமாக நீங்கள் போவேணாம், நாங்களும் உங்களை பேசி அள வச்சுட்டோன்னா நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன்கிட்ட விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் நம்ம போய் கூப்பிட்டுமே பார்த்தீங்கன்னா விஜய் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு கூட எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்னா விஜய் இல்லாமல் இந்த வீடியோ பற்றினா வெறிச்சோடி கிடக்கு, விஜய் எப்போ தான் வருவான்னு சொல்லிட்டு என் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உங்கள் தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். கல்யாணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கூடி சீக்கிரம் அங்கே வந்துடுவான், நம்ம போயிட்டு அவங்ககிட்ட நீ எப்போ வரேன்னு கேட்டால் தான் அவனுக்கு மனசு வந்து இங்கே வரத்துக்கே வராது. அவன் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசாமல் இருங்க, நம்ம மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அக்கறைன்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உங்கள் தாத்தா கிட்ட கல்யாணி சொல்லுவோம். கல்யாணி சொன்னதும் அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா, கல்யாணி அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் நம்ம மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் இங்கே இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருக்கான். ஏன்னா அவன் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிருக்கான். அவன் தப்பான நோக்கத்தில் அவன் இங்கேருந்து கிளம்பலை. அவன் நம்மளுக்குள்ளே ஒரு பிரிவு இருந்தால் தான் அந்த பாசம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் உங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பசுபதியும் ராகினியுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் இங்கே விஜயை நம்ம இதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவிரியை நான் கார் ஏற்றி கொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் அங்கே விஜய் வந்து காப்பாற்றிட்டான். எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்குது. ஆனால் நான் தான் ஏற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போவே அவனுக்கு கொஞ்சம் மரண பயத்தை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் இதுக்கு மேலே என் பிரச்சனைக்கு வரவே கூடாது, அவன் யோசிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியும் ராகினியுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க. அங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. யமுனா போனதும் இங்கே பசுபதியும் இங்கே ராகினியுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இங்கே யமுனா எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு நல்ல விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் எதுவும் பதட்டப்பட வேணாம். கொஞ்சம் வீட்டுக்கு வந்திருக்குங்கள உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா வா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டுறாங்க. பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இவ என்ன விஷயத்த கொண்டு வந்திருக்கான்னு தெரியல, இவ எதனால இங்கே வந்திருக்கா, என்ன பேசுறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ராகினியுமே பார்த்தீங்கன்னா என்ன யமுனா திடீர்னு வந்துட்டுருக்க ரொம்ப நாள் கழித்து, என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்குறாங்க. ராகினி கேட்டதுமே யமுனா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயந்தான். இங்கே நிவின் பார்த்தீங்கன்னா என் கூட பேசக்கூட மாட்டுறாரு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு என்கிட்ட ரொம்பவே கோபமாகவும் தான் பேசுகிறாரு. என்கிட்ட மனசு விட்டு ஒரு 2 வார்த்தை கூட பேச மாட்டுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? இங்கே விஜயும் காவேரி தான். இவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று பண்ணாதான் இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் பேசாமல் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பழகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தேகமாகவும் இருக்குது. எனக்கு இங்கே நிவின் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நான் ஒரு ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்த நாள்லேருந்து நான் சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா அவர் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கூட என்கிட்ட சொல்லிட்டு போகிறதில்ல. அதே மாதிரி இங்கே காவேரியை பார்க்குறதுக்கு விஜய் பார்க்குறதுக்கு போகணுன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவர் போகிறாங்க. ஆனால் அவங்க அங்கே ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு அவங்க மேலே ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. அவர் இங்கே சும்மா போனால் கூட எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் என் கூட பேசாததுனால எனக்கு என்னென்னமோ கற்பனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியும் பசுபதியும் கேட்கவும், உடனேங்க உங்களால் தான் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும். இங்கே காவேரிக்கு இல்லை விஜய்க்கு எதனா ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே காவேரிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும் போயிட்டு எதுவுமே கேட்க மாட்டார். ஏன்னா அவங்க 2 பேரால் தான் என் லைஃபே பார்த்தீங்கன்னா அங்கே கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே நிவின் என் கூட அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தார். ஆனால் அங்கே காவேரி வந்ததுலேருந்து அங்கே நிவின் என் கூட பேசவும் மாட்டுறாரு. அங்கே காவேரி கூடயே எல்லா இடத்துக்கும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இங்கே அவள் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கூட இங்கே நிவின்கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கா. அவள் விஜய்கிட்ட போய் சொல்லுவான்னு பார்த்தா அங்கே நிவின்கிட்ட சொல்லி நிவின் தான் பார்த்தீங்கன்னா காவேரியை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லவும், என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிக்கும் பசுபதிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாகவும் இருக்குது. அதிர்ஷ்டம் இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு விஜயையும் காவிரியும் நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கூட்டு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதிக்கிட்டேயும் ராகினிக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே இங்கே பசுபதியும் இந்த பாரு ராகினி, அங்கே நீங்கள் விஜயையும் காவேரியும் என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. ஆனால் அங்கே நிவின் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் போய் பேசவே கூடாது. என் கூட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆசையாக ஒரு 4 வார்த்தை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட என்கிட்ட கேட்க மாட்டுறாரு எங்கள் நிவின். அவர்கிட்ட போய் பேசினாலுமே பார்த்தீங்கன்னா என் மேலே எரிஞ்சு விழுறாரு. என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுறாரு. அவர் என் கூட பேசலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அங்கே என் புத்தியை பார்த்தீங்கன்னா சந்தேக புத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவர் என்கிட்ட நார்மலாக பேசினார்னா கூட எனக்கு அவர் மேலே சந்தேகமே வராது. ஆனால் அவர் என்கிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாவே நான் சமைக்கிற சாப்பாடு கூட அவர் சாப்பிட மாட்டுறாரு. வீட்டுக்கு வந்தாவே என் மேலே எரிஞ்சு விழுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் விஜயும் காவேரி தான். அவங்கள 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா நான் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. உங்ககிட்ட சொன்னால் எதனா ஒன்று பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்கிட்டேயும் ராகினிக்கிட்டேயும் யமுனா வந்து கேட்குறாங்க. யமுனா கேட்டதுமே இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் இருக்குது. இங்கே யமுனா சொன்ன விஷயத்த கேட்டதும் ராகினி பார்த்தீங்கன்னா, என்ன யமுனா நீங்கள் உங்கள் அக்காக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகினி கேட்கவும், உடனேங்க எங்கள் அக்காவே நான் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கல. அவள் அது மாதிரி நினச்சிருந்தானா அங்கே நிவின்கிட்ட பழைய ஞாபகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிவின் கூட பேசிக்கிட்டு இருக்கா போல் அவள். ஆனால் இந்த விஷயம் விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா தெரியாமல் அவளும் இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு நான் எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா காவேரி மேலே ரொம்பவே கோபமும் இருக்குது. அங்கே நான் வீட்டில் போய் என்னால் பேச முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிக்கிட்ட பசுபதிக்கிட்ட கேட்குறாங்க. பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் சொல்கிறாங்க. நீங்கள் காவேரியை மட்டும் நீ
தனியாக எங்கன்னா வரவை, அவளை கடத்தி கொண்டு போய் நம்ம எதனா ஒன்று அவளை வயிற்றில் வளர்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. இங்கே யமுனாக்கு ஒரு சைடு அந்த குழந்தைய கலைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சாலுமே இங்கே நிவின் வந்து என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் அந்த விஷயத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி ஓகே, வீட்டில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ இங்கே காவிரியை வெளியே வர வைக்கணுமோ அப்போ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பசுபதியுமே பார்த்தீங்கன்னா நாம் இங்கே விஜயையும் காவிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா இங்கே யமுனாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கா. நம்ம இதனாலேயே என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதியும் அவங்கள 2 பேரையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. இங்கே நாம் ஒன்று நினச்சா ஆண்டவன் நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறான். ஆனால் இங்கே ராகவை கடத்துறதுக்கு இங்கே விஜயும் காவிரியும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணணுங்க. சாரதா காலையிலேயே என்னை வெளில வச்சாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டேன் நான். அந்த அசிங்கத்தையும் மேலே அவங்க ஒரு படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்திங்கன்னா காவிரியை நம்ம எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியுமே பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே பார்த்திங்கன்னா டீப்பாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எரியில நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி எங்கள் யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு குழு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ பசுபதிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அங்கே காவேரி தனியாக வந்தானா அங்கே பசுபதி கடத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸை அங்கே பசுபதிக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை சொன்னதை கேட்டதும் பசுபதிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் வீட்டிலேயே வந்து என்னை அடிச்சதும் இல்லாமல் என்னை ரொம்பவே பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசிட்டு போயிட்டான். அங்கே விஜயையும் அவங்க குடும்பத்தாளுங்களை ஒருத்தரை கூட நான் சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் காவிரியும் விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு அடியை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே ராகினிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் பார்த்தீங்கன்னா அங்கே வெளிநாட்டுக்கு போனதை நினச்சிக்கிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே உக்காந்துட்ருக்காங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்கள டாப் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்குமே வந்து இங்கே கங்கா கிட்ட எதுக்கு கங்கா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவர் வேலை விஷயமாக தானே போயிருக்காரு, அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உனக்காகவும் உன் வயிற்றில் வரல குழந்தைக்காகவும் தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. அவருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனாலுமே அவர் இது மாதிரி கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம் காசு கிடைக்கும், அதனால் அவர் இங்கேருந்து கிளம்புறாரு. அது நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு சரியாயிடும் எல்லா பிரச்சனையுமே, நீங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாங்க விஜயுமே. விஜய் சொன்னதுமே இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா இந்த குமரன் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுத்தாலுமே என்கிட்ட கொஞ்சம் கூட ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை, அவர் எதுக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கேட்கவும் முடியறதில்ல. நான் எதனா கேட்டேன்னா அவருக்கு எதனா கொஞ்சம் கோவம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பார்த்தீங்கன்னா அங்கே சைலண்ட்டாகவே ஆகிடுறேன். அவர்கிட்ட நான் நிறையவே பேசணும், அவர் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. அந்த ஆசையெல்லாம் தான் அவர் மேலே எனக்கு கோவமாக மாறிச்சு. அங்கே கூட பார்த்தீங்கன்னா வளகாப்பில் நான் ஒரு திட்டந்து எதுக்காகனா அந்த 4 நாள் என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணதுனால தான் அவரை அவ்வளோ கோவமாகவும் திட்டினேன். ஆனால் மனசார நான் அவரை திட்டலை, ஏன்னா நான் நினச்ச மாதிரி அவர் பண்ணலைனாலுமே என் கூட இருந்து அவர் என் கூட இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் அவர் அது மாதிரி யோசிக்காமல் அவராக ஒன்று பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அது மாதிரியும் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ வந்து நான் இப்போ வெளியூருக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து டக்குன்னு என்கிட்ட ஒரு விஷயம் கன்சல்ட் பண்ணாமல் என்கிட்ட வந்து சொன்னால் எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதை அவர் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இது நான் ஃபீல் பண்ணாமல் நான் என்ன பண்ணட்டும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவோம். காவிரியுமே பார்த்தீங்கன்னா அக்கா உன் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் நம்ம உன் கஷ்டத்தையும் பார்க்கணும், ஆனால் மாமாவோட கஷ்டத்தையும் பார்க்கணும். ஏன்னா மாமா பார்த்தீங்கன்னா உனக்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் நம்மளுக்காகவும் தான் அவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு. நீங்கள் அவர் மேலே நீங்கள் தப்பு சொன்னாலுமே அவர் மேலே ஒரு தப்பு இருந்தாலுமே ஆனால் நம்ம நல்லத்துக்காக தான் அவர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சமான யோசிச்சு பார்த்தாக்கா அவரை நீ ரொம்பவே பார்த்தீங்கன்னா வார்த்தையால் குத்தி கிழிச்சிருக்க. ஆனால் அப்போயுமே பார்த்தீங்கன்னா மாமா கொஞ்சம் கூட உன் மேலே கோவம் இல்லாமல் அங்கே
உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ கூட வெளியூருக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே சொல்கிறாங்க. காவிரி சொன்னதவங்க சாரதாவுமே பார்த்தீங்கன்னா ஆமாங்கங்க, உனக்கு கிடைச்சிருக்க புருஷன் நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உனக்கு கிடைச்சிருக்க மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காது. எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு இவ்வளோ பண்ணுறாருன்னா அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார். உங்கள் அப்பா இருந்தபோது உங்கள் அப்பா கூட தான் அவர் சுற்றிக்கிட்டு இருப்பார். உங்கள் அப்பா கூட சொல்லுவார், இங்கே குமரன் இது தம்பி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பொறுப்பான ஆள், நான் இல்லைன்னா கூட இந்த குடும்பத்தை நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இருந்தபோது குமரன் கிட்ட சொல்லிட்டு போனார். அந்த இது வார்த்தையை எனக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிருக்கு. அந்த வீடு கட்டுற போது கூட பார்த்தீங்கன்னா குமரன் தம்பி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக நான் உங்கள் அப்பா கூடவே இருந்தார். அந்த ஒரு டைமில் குமரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஆனால் அவங்க அப்பா இல்லாத போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு பையனாகவும் எனக்கு ஒரு மருமகனாகவும் ரெண்டுமே சேர்த்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ இது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, அப்படி நீ பேசிட்ட. ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நீ இப்போயுமே பார்த்தீங்கன்னா முகம் சொல்லிச்சுட்டு அவரை அமுச்சு விட்டேன்னா அவர் போகும்போது ரொம்பவே கஷ்டமாகவும் அவர் யோசிச்சுட்டு போவார். அதனால தான் நான் உன்னை எதுவுமே பார்த்தீங்கன்னா அவரை பேசாமல் வழி அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் உன்னை தப்பாக சொல்லலை, ஆனால் அவருக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எந்த விஷயமும் பேசாத அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.